வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 10 சென்டென்சஸ் இங்கிலீஷில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, தயவுசெய்து பணத்தை எண்ணுங்கள். நான் கொடுத்த பணத்தில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடுங்க அப்படி சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ப்ளீஸ் கவுண்ட் த மணி. ப்ளீஸ் கவுண்ட் த மணி. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ப்ளீஸ் கவுண்ட் த மணி. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேலையை தட்டி கழிக்காதீர்கள். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நாளைக்குன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? டோன்ட் ஸ்ட்ரிக் ஒர்க். டோன்ட் ஸ்ட்ரிக் ஒர்க். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்ட்ரிக் ஒர்க். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். சரியான நேரத்தில் வந்து அடைவோம். நாங்கள் அந்த கரெக்டான டைமுக்கு அங்கே வந்துடுவோம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் we will reach in time. we will reach in time. we will reach in time. அடுத்த சென்டென்ஸு, இது வெறும் 15 நிமிட தொலைவு. இது ஒரு 5 நிமிஷம் நடக்கிற தொலைவு தாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் ஒன்லி 15 minutes walk. இட்ஸ் ஒன்லி 15 minutes walk. அடுத்தது பார்க்கலாம். ஏன் சீக்கிரம் திரும்பி வந்தாய்? ஏன் சீக்கிரம் வந்துட்ட திரும்பி? கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்ன அப்படி சொல்கிறாங்களே. அதுக்கு இங்கிலீஷில் why did you come back soon? why did you come back soon? எங்கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. why did you come back soon? அடுத்த சென்டென்ஸு, சாலை சீரமைப்பதற்காக மூடப்பட்டுள்ளது. அந்த ரோடு கொஞ்சம் மூடிட்டாங்க, ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்கிறாங்க. the road is closed for repair. the road is closed for repair. the road is closed for repair. அடுத்தது, நாங்கள் வழியை தவற விட்டுட்டோம். நாங்கள் வழி மாற்றி போயிட்டோம், மறந்துட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் we have lost our way. we have lost our way. we have lost our way. அடுத்த சென்டென்ஸு, சங்குஜப்படாதே. வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோ, ரொம்ப ஃப்ரீயாக இரு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு டோன்ட் பி ஃபார்மல். டோன்ட் பி ஃபார்மல். டோன்ட் பி ஃபார்மல். அடுத்த சென்டென்ஸு, என்னிடம் காசு எதுவும் இல்லை. என்கிட்ட எதுவுமே காசு இல்லை அப்படி சொல்கிறோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒன்றாக செல்வோம். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தே போவோம் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு we will go together. we will go together. we will go together. அவ்வளோதாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷ் பேசுகிறது ஈஸி தாங்க. ப்ராக்டிஸ் வீட்டில் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.